ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.1ல் 6ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 13 என்ற பகா எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றினால் கிடைக்கும் மற்றுமொரு பகா எண் 31. 13 இடம் மாற்றி போட்டோம்னா 3 இங்கிட்டு 1 இங்கிட்டு வந்துச்சுன்னா 31. இது ஒரு பகா எண், இது ஒரு பகா எண். இதே போல 100 வரையிலான எண்களில் இவ்வாறான சோடிகள் அமையும் எனில் அவற்றை காண்க. அப்போ நம்ம ஒவ்வொரு பகா எண்ணா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே வரும். 13க்கு அடுத்து 17 ஒரு பகா எண். 17 பகா எண்ணா அது இடமாற்றி போட்டோம்னா 71, அதுவும் பகா எண். ஓகே. அடுத்து 19 ஒரு பகா எண். 19 நம்ம இடமாற்றி போட்டால் 91 வந்து பகா எண் கிடையாது, அது 7ஆல் வகுப்படக்கூடியது. அடுத்தது 17, 19, 23 மாற்றி போட்டால் 32 பகா எண் கிடையாது. அடுத்தது 29 மாற்றி போட்டால் 92 பகா எண் கிடையாது. அது ரெண்டுமே பகா எண்ணா இருக்கணும்ன்றாங்க. ஓகே. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரும் பொழுது ஒவ்வொரு பகா எண்ணா நம்ம எழுதி மாற்றி போட்டு பார்ப்போம். 17க்கு அப்புறம் 19 மாற்றி போட்டால் 91 பகா எண் கிடையாது. 23 மாற்றி போட்டால் 32 பகா எண் கிடையாது. 29 மாற்றி போட்டால் 92 பகா எண் கிடையாது. 31 மாற்றி போட்டு 13, அது முடிஞ்சு. 37 பார்ப்போம். 37 பகா எண் மாற்றி போட்டால் 73. ஓகே. இது ஒரு ஜோடி. 37 பகா எண், அதை மாற்றி போட்டால் 73 பகா எண். ஓகே. அடுத்தது 37க்கு அப்புறம் 41 பகா எண் வரும். 43 பகா எண் வரும். 47 பகா எண் வரும். மாற்றி போட்டால் இதெல்லாம் ஒற்றை எண், இரட்டை எண்ணா வந்துடும், பகா எண் கிடையாது. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அடுத்து 53 பகா எண் மாற்றி போட்டால் 35 பகா எண் கிடையாது. 61 மாற்றி போட்டால் 16 வராது. 67 பகா எண் மாற்றி போட்டால் 76 பகா எண் கிடையாது. அடுத்து 71 பகா எண் ஆல்ரெடி எழுதிட்டோம். அடுத்தது 73, 37 எழுதிட்டோம். அடுத்து 79 மாற்றி போட்டால் 97, 100க்குள்ளே தான் எழுத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வராது, அதனால் வர்றதுகளை நம்ம எழுதணும். இந்த 3 ஜோடிகளும் 100க்குள்ளே. ஆல்ரெடி அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு. ஸோ 17 71 பகா எண், 37 73 பகா எண், 79 97 ஒரு பகா எண். ஓகேவா? செக் பண்ணிக்கிட்டே வரணும். 100க்குள்ளே இருக்க பகா எண்களை அப்படி செக் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படி எழுதணும்.